டெக்னோ ஸ்பார்க் கோ 3 அப்படின்ற ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்ட்ரி லெவல் குறைஞ்ச விலையில் இருக்கிற ஃபோன். இந்த ஃபோனில் நெட்வொர்க் இல்லாமலே கால் பண்ண முடியும், 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு எல்லாம் இந்த கம்பெனி விளம்பரம் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ 3ல் இவங்க சொல்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இது ப்ராக்டிக்கலி யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன, இது யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ 3 ஃபோன் ஒரு 4G ஃபோன். இது யூனிசாக் அப்படின்னு சொல்கிற சீன கம்பெனியோட யூனிசாக் T7250 அப்படின்ற ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது. இந்த ப்ராசஸர் ஒரு 2.6 லட்சம் AnTuTu ஸ்கோர் கொடுக்குற மாதிரி ஒரு தொடக்க நிலையில் இருக்கிற கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸர் தான். இந்த ஃபோனில் 6.74 அங்குல எல்சிடி ஸ்க்ரீன் தான் இருக்குது, அதுவும் HD+ ஸ்க்ரீன் தான். ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரான்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஃபோனில் 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா தான் இருக்குது. செல்ஃபிக்கு 8 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதில் 5000 mAh பேட்ரி இருக்குது. பாக்ஸில் 10 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் 15 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் நீர் மற்றும் தூசி பாதுகாப்புக்கு IP64 ரேட்டிங் இருக்குது. இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ 3 4G ஃபோனில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு 15 சாஃப்ட்வேரில் ஆப்ரேட் ஆகுது. இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ 3 4G ஃபோன் ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் தான் வருது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை 9000 ரூபாய். இந்த ஃபோனில் இந்த கம்பெனி சொல்கிற முக்கியமான 2 ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே சொல்கிறாங்க. இது 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே இருந்தால் கூட இந்த ஃபோனோட ப்ராசஸர் கேமிங்லாம் ஒரு 2.6 லட்சம் AnTuTu ஸ்கோர் மட்டும்தான் இருக்கிறதால ஒரு நார்மலான கேமிங் இல்லைனா இந்த விலைக்கு கொஞ்சம் சுமாரான வேகத்தில் தான் கேம்ஸ் ஆட முடியும். அப்படிங்கும்போது 120 ஹெர்ட்ஸில் கேமிங்க்கோ இல்லைனா வீடியோ பார்க்குறதுக்கோ இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இவங்க ஹைலைட்டாக சொல்கிற இன்னொரு ஃபீச்சர் ப்ளூடூத் காலிங், அதாவது நெட்வொர்க்கே இல்லாதப்ப இன்னொரு டெக்னோ ஃபோன் கூட மட்டும் இந்த டெக்னோவோட ஃப்ரீ லிங்க் அப்படின்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி லிங்க் பண்ணிவிட்டு நெட்வொர்க்கே இல்லாமல் ஃபோன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபோனில் கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா இதுலையுமே அவுட் கோயிங் கால் ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் நெட்வொர்க் இல்லாதப்போ ஃப்ரீயாக கால் பண்ணுறது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ரெண்டாவது, இது ஒரு ப்ளூடூத் வச்சு இயங்குகிற காலிங். இதில் ப்ளூடூத் 5.2 மட்டும்தான் இருக்குது. இந்த ப்ளூடூத் 5.2 சாதாரணமாக எந்த தடையுமே இல்லைன்னா ஒரு 100-150 மீட்டர் வரைக்கும் ஓரளவுக்கு சிக்னல் ரீச் ஆகும். ஆனால் இவங்க விளம்பரத்தில் எதுவுமே தடை இல்லைன்னா 1.5 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது 1500 மீட்டர் வரைக்கும் நெட்வொர்க்கே இல்லாமல் ப்ளூடூத் வழியாக கால் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது ஒரு கேள்வி தான். இப்போ ட்ரெக்கிங்கோ இல்லை மலை மேலே போகிறவங்க இது மாதிரி இடத்துல இருக்கவங்களாம் இதை பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. ட்ரெக்கிங் போகிறவங்க இந்த ஃபோனோட விலை 9000 ரூபாய். இந்த 9000 ரூபா ஃபோனை யார் ட்ரெக்கிங் போகிறவங்க வாங்குவாங்க அப்படின்றது ஒரு கேள்வி தான். கொஞ்சம் ஹையர் எண்ட் ஃபோனாக ஓப்போ அப்படி இல்லை ஐஃபோனே சாம்சங்கோ கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ப்ளூடூத் காலிங் அப்படின்றது ஒரு நடைமுறையில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது தான். ஸோ இந்த 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளேவும் ஒரு பெரிய பயன் இருக்காது. இந்த ப்ளூடூத் காலிங் அப்படின்றதும் ஒரு ஃபீச்சராக சொல்லியிருக்காங்களே தவிர நடைமுறையில் அவ்வளோ பயனுள்ளதாக இருக்குமான்னு தெரியல. இதுக்கு பதிலாக ஒரு பெரிய பேட்ரி, ஒரு 5000 பேட்டரிக்கு எம்ஏஹெச்க்கு பதிலாக 6000 இல்லைனா 7000 mAh பேட்ரி, இல்லைனா ஃபாஸ்ட் சார்ஜிங், இல்லைனா இப்போது இது ஒரு 4GB RAM 64GB ஸ்டோரேஜெலாம் வருது. இதுக்கு பதிலாக ஸ்டோரேஜ் ஒரு 128GB கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா பெரிய 7000 mAh பேட்ரி கொடுத்துருக்கலாம், இல்லைனா ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்திருந்தால் இந்த லோ எண்ட் பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோன் பயன்படுத்துகிறவங்களுக்கு இது நடைமுறையில் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த ஃபோனில் 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே அப்படி இல்லைனா இந்த ப்ளூடூத் காலிங்க்கு பதிலாக 5G நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்ததுன்னா நடைமுறைக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இந்த 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே
ப்ளூடூத் காலிங் அப்படின்றது எந்த அளவுக்கு நடைமுறையில் பயன்படும் அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். இந்த விலைவட்டத்தில் இந்த 9000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இது மாதிரி 5G ஃபோன்ஸ், பெரிய பேட்ரி இருக்கிற ஃபோன்ஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இந்த விலையில் இருக்கிற 4G ஃபோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்ச விலையில் இந்த AI ப்ளஸ் அப்படின்னு புதுசாக வந்திருக்கிற மாதவ் சேத்தோட கம்பெனியில் இருந்து AI ப்ளஸ் பல்ஸ் இருக்குது, சாம்சங்கோட A07 இருக்குது, பெரிய பேட்டரியோடு இருக்கிற மோட்டோ G06 பவர் இருக்குது, ஓப்போ A5X இருக்குது, விவோவில் விவோ Y19E இருக்குது, ரெட்மி A5 இருக்குது, ரியல்மி நார்சோ 60 லைட் இருக்குது. இதெல்லாம் வந்து 4G ஃபோன்ஸ். இதே 9000 ரூபா விலைவட்டத்தில் 5G ஃபோன்ஸும் இருக்குது. இதில் AI ப்ளஸ் நோவா 5G ஃபோன் இருக்குது, லாவா போல்ட் N1 5G இருக்குது, அதே மாதிரி லாவாலே வந்து லாவா ஷார்க் 5Gயும் இருக்குது. இந்த ஃபோன்ஸ் எல்லாம் 9000 ரூபா விலைவட்டத்தில் கொஞ்சம் நடைமுறைக்கு பயனுள்ள ஃபீச்சர்ஸோடு வந்திருக்கு. இதனால் அந்த டெக்னோ ஸ்பார்க் Go 3 அப்படின்றது ஒரு எல்லா ஃபீச்சரும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ஃபோனாக இருக்கே தவிர இதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபோனாக இல்லை. டெக்னோ பிராண்ட் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து சபர்பன் சொல்கிற புறநகர் பகுதிகள், அப்புறம் நகரம், கிராமம் இந்த மாதிரி இடத்துல டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப ஃபோன்ஸ் பற்றி தெரியாதவங்க இருக்க இடத்துல குறைந்த விலை ஃபோன்கள் நிறைய விற்கிறாங்க. ஆனால் இந்த குறைந்த விலை ஃபோன்கள்லேயும் கூட சாம்சங் மாதிரியான பெரிய பிராண்ட்ஸ், AI ப்ளஸ் மாதிரியான புது பிராண்ட்ஸ், லாவா மாதிரியான இந்தியன் பிராண்ட்ஸ், இப்படின்னு நிறைய காம்படிஷன் இப்போ வந்திருக்கிற டைமில் அவங்க வந்து இப்படி ஒரு ஆல்ரவுண்ட் ஃபோன் எல்லா ஃபீச்சரும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க மாதிரி ஃபோன் கொடுத்துருக்கிறத விட இந்த முன்னாடி சொன்ன ஒரு 10 மாடல்ஸ் எல்லாம் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணிவிட்டு வாங்கிறது நல்லது. ஏன்னா குறைஞ்ச விலையில் ஃபோன் வாங்குறவங்க ஒரு தொழிலாளர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஃபோன் ரொம்ப நேரம் பயனுள்ளதாக இருக்கணும், ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்கிறதா இருக்கணும், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஃபோனாக பார்த்து வாங்கிறது நல்லது. அதனால் இந்த டெக்னோ ஸ்பார்க் Go 3 4G ஃபோன் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த மேலே சொன்ன ஃபோன்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு யோசித்து வாங்கிறது நல்லது. நான் பாசரவன், இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ். ஆசைக்கு அறிந்து கொள்வோம், தேவைக்கு வாங்குவோம்.